சரி, நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு எஜுகேஷன் வந்துச்சுன்னா திஸ் இஸ் மை டார்கெட் அப்படின்னு சொல்லவே முடியாது. லைஃப் லாங் இட் இஸ் கோயிங் டு பி அ கைடிங் பிரின்சிபல், கைடிங் லைட் ஃபார் அஸ், ஃபார் ஒரு லைஃப் ஜேர்னி இல்லையா? ஏதாச்சும் நேரத்தில் நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம அதனால ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நானும் PhD முடிச்சுட்டு நீங்க ஒரு டாக்டரா நீங்க உங்க முன்னாடி வந்து நிக்கிறேன்னா டெசிக்னேஷன் ஷுட் நாட் ஸ்டாப் இல்லையா? எஜுகேஷன் அப்படிங்கும்போது எல்லாரும் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் ஆசை. November 17th, our Honorable Minister Thiru Anbil Mahesh Poyyamozhi successfully defended his doctoral thesis. Title of his thesis is Physical Activities for Skill Development Among School Children Using Machine Learning Technology. I think we must give him warm congratulations. He is now formally Dr. Poyyamozhi. கலைஞர் 2.0 என்கின்ற அளவில் இன்றைக்கு ஆட்சி நடைபெறுகின்றது. அதில் திராவிடம் 2.0 என்கின்ற புத்தகத்தை எங்களுடைய தலைவர் 2.0 வெளியிட நாங்கள் அதை பெற்றிருக்கிறோம் என்பதுதான் எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. அறிவு திருவிழா அப்படின்னு நடத்துறாரு. எங்க வள்ளுவர் கோட்டத்திலே அந்த அறிவு திருவிழா நடத்துறாரு. முற்போக்கு வியாதிகள் எல்லாம் வரவழைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தக கண்காட்சி நடத்துறாரு. அது வெறும்னா பார்வையமா விட்டுட்டு வந்தோம்னா அந்த பார்வை பார்த்த பார்வை என்பது பகுத்தறிவு பார்வையாக மாற்றி காட்டக்கூடிய மிகப்பெரிய திறமை நம்முடைய துணை முதலமைச்சர் இருக்கிறது என்பதை அவர் நிரூபிச்சு காமிச்சிருக்கிறார். பார்த்திருப்போம் எவ்வளவு அழகா ஒவ்வொரு கருத்தாளர்களும் எப்படி அந்த கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். வைக்கும்போது எங்க நடுப்பறையா உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்தாரு. ஒரு ஓரமா அமர்ந்து அங்க உட்கார்ந்து தான் துணை முதலமைச்சர் என்பதை மறந்து, ஒரு இயக்கத்தினுடைய இளைஞரணி செயலாளர் என்பதை மறந்து, கருத்தாளர் மிக்க ஒரு கூட்டத்தை நான் உருவாக்குகிறேன் என்று ஓரமா உட்கார்ந்து பார்த்தவர் நம்முடைய துணை முதலமைச்சர். சொன்னது போல இந்த நீதி கட்சி தொடங்கப்பட்ட அதே நாள்ல இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கொள்கை 100 வருஷத்துக்கு மேல நினைச்சு நிக்குதுன்னா அது எப்படிப்பட்ட கொள்கையா இருக்கும்னு நாம நினைச்சு அதை பெருமைப்படணும். கொள்கை மட்டுமல்ல, இந்த இயக்கமும் சரி இந்த கொள்கையும் சரி 100 வருஷமா மக்கள் செல்வாக்குள்ள ஒரு இரும்பு கோட்டையாகவும் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற